12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.8ல் வினா எண் 5 வளைவரைகள் y = sin x, y = cos x ரெண்டு கொடுத்துருக்காங்க. y = sin x, y = cos x இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அதோட கோடுகள் x = 0 மற்றும் x = π ஆகியவற்றிற்கு இடையே அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல sin x அப்படிங்கிறதுக்கான வரைபடம் என்ன அப்படின்னா, sin x அப்படிங்கிறது 0லேருந்து π இது வழியாக இறங்கி இப்படி போகும். அதே போல் இந்த பக்கம் வரும்போது இப்படி வரும். sin x ஓட வரைபடம். அடுத்தது cos x. cos xங்கிறது -1லேருந்து ஆரம்பிக்கும். -1லேருந்து π/2 இப்படியே வந்து இப்படி வரும். இதுதான் sin x cos x அப்படிங்கிறதோட வரைபடம். இது cos x ஓட வரைபடம். இது y = sin x அப்படிங்கிறதோட வரைபடம். y = sin x அப்படிங்கிறது ப்ளூ கலர், ரெட் கலரில் இருக்கிறது y = cos x அப்படிங்கிறது. x = 0 அப்படிங்கிறதுக்கும் x = π ஆகியவற்றுக்கு இடையே, x = 0னா இந்த இடம், பைங்கிறது இது, இந்த ரெண்டுத்துக்கும் இடையே இடைப்படக்கூடிய பரப்பு. முதல்ல x = 0னா இந்த கோடு இருக்குது, மைய எச்சே இருக்குது. பைக்கும் அதே போல் ஒரு கோடு வரைஞ்சிக்கும். இது x = π அப்படிங்கிற நேர்கோடு. இந்த கோடு வந்து x = 0 அப்படிங்கிறதோட நேர்கோடு. இந்த இரண்டு கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கர்வோட பரப்பு வேணும். ரெண்டுத்துக்கும் இடையில் என்ன இருக்குன்னா இந்த இடம் தான் இருக்குது. நல்லா கவனிச்சிங்க. இது ஒன்று, இன்னொன்று இந்த பக்கம் இருக்குது. இந்த கோட்டோடு நிறுத்திக்கணும், இந்தாண்டெலாம் வரக்கூடாது. இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையே இருக்கக்கூடியது இந்த பகுதியோட பரப்பு தான் வேணும். இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. அடுத்தது இரண்டு வளைவரைகளும் வெட்டக்கூடிய இந்த வெட்டு பகுதி இருக்கு இல்லையா, இது என்ன இருக்கும் அப்படின்னா 0க்கும் π/2க்கும் நடுப்புற, அதாவது 90, இது 0, நடுப்புறனா 45. 45னா என்னென்னா π/4, இந்த இடம் π/4. ஓகே, இப்போ பரப்பு வேணும், அரங்கத்தின் பரப்பு வேணும் அப்படின்னா இந்த பகுதி ஒன்று, இந்த பகுதி ஒன்று. முதல்ல இருக்கிற பகுதிக்கு வந்து லிமிட் என்னென்னா 0லேருந்து ஆரம்பித்து π/4 வரைக்கும். 0லேருந்து ஆரம்பித்து π/4. இங்கே ஒய்யோட அப்பர் வேல்யூ மைனஸ் ஒய்யோட லோயர் வேல்யூ இன்ட்டு dx முதல் பகுதி. அடுத்தது ரெண்டாவது எடுத்துப்போம். ப்ளஸ் இந்த ரெண்டாவதாக இருக்கிறதுக்கான லிமிட் என்ன அப்படின்னா π/4லேருந்து ஆரம்பித்து π வரைக்கும், π/4லேருந்து ஆரம்பித்து π வரைக்கும் வரும். அதே போல் ஒய்யோட அப்பர் மதிப்பு ஒய்யோட லோயர் மதிப்பு இன்ட்டு dx = 0 to π/4. ஒய்க்கு அப்பர், இப்போ முதல்ல இதை தானே எடுத்துக்கிறோம். இதில் அப்பர் அப்படிங்கிறது இந்த சிகப்பு கலரில் இருக்குல்ல, மேலே இருக்கிற புள்ளி கோடு இது, கீழே இருக்கிற கோடு இது. சிகப்பில் இருக்கிறது மேலே இருக்கிறது, ப்ளூ கலர் கீழே இருக்கிறது. மேலே இருக்கிறது வந்து என்னென்னா என்ன, எதோட இது சமன்பாடு y = cos x. அதனால் முதல்ல இருக்கிறது cos x, ரெண்டாவதாக இருக்கிறது sin x இன்ட்டு dx ப்ளஸ் π/4லேருந்து ஆரம்பித்து π வரைக்கும் இருக்கும். இங்கே ஒய்யோட அப்பர் என்ன அப்படின்னா ரெண்டாவது இது, இந்த இடத்துல ஒய்யோட அப்பருங்கிறது ப்ளூ கலர், ப்ளூ கலருங்கிறது என்னென்னா sin x. அதனால் இங்கே sin x முன்னாடி வரும், மைனஸ்
ஒய்யோட லோயர் என்ன அப்படின்னா சிவப்பு கலர் என்னன்னா காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் ஈக்குவல் டு காஸ் எக்ஸுக்கு தொகையிடல் இன்டகிரேஷன் என்ன வரும்னா காஸ் எக்ஸுக்கு சைன் எக்ஸுக்கு மைனஸ் காஸ் எக்ஸ்னு வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இது ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு ஆகிடும். 0லேருந்து π/4 வரைக்கும் லிமிட்டு. அடுத்தது சைன் எக்ஸுக்கு தொகை மதிப்பு இன்டகிரேஷன் என்ன வரும்னா சைன் எக்ஸுக்கு வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். அப்புறம் காஸ் எக்ஸுக்கு என்ன வரும்னா மைனஸ் சைன் எக்ஸ்னு இருக்கும். இதுக்கு வந்து லிமிட் என்னன்னா π/4லேருந்து ஆரம்பித்து பை வரைக்கும் இந்த ப்ளஸ் இங்கே இருக்கு. ஈக்குவல் டு முதல்ல π/4 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக π/4. π/4னா 45. சைன் 45 என்னன்னா 1/√2 ப்ளஸ் காசு 45 என்னன்னா அதுவும் 1/√2 தான். மேல் மதிப்பு கொடுத்தாச்சு, மைனஸ் கீழ் மதிப்பு 0 கொடுக்க போகிறோம். சைன் 0 ப்ளஸ் காஸ் 0 என்ன வரும்னா 1ன்னு வரும். ஒரு செட்டு முடிஞ்சுது. ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் காஸ் பையோட மதிப்பு என்னன்னா -1 மைனஸ் சைன் பை அப்படிங்கிறது 0, அதனால் அதை 0ன்னு எழுதி அப்பர் லிமிட் முடிஞ்சிச்சு. அடுத்தது கீழ் எல்லை இருக்கு இல்லையா, காஸ் 45க்கு 1/√2 மைனஸ் இருக்கிறதுனால -1/√2 மறுபடியும் ஒரு -1/√2 ஈக்குவல் டு 1/√2 ப்ளஸ் 1/√2 மைனஸ் உள்ளார கொண்டு போனால் -1 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் -1 என்ன ஆகிடும்னா +1 ஆகிடும். அப்புறம் இந்த மைனஸை உள்ளார கொண்டு போனோம்னா ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 1/√2 ப்ளஸ் 1/√2. இதில் +1 -1 போயிடும். இந்த 1/√2 மட்டும் எத்தனை தடவை வரும்னா 4 தடவை இருக்கும். இது ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே 4. அப்போ √2 எல்லாத்துலேயும் இருக்கிறனால √2 அப்படிங்கிறத மீசிமாவாக எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிடுறோம். 1 + 1 + 1 + 1 என்ன வரும்னா 4/√2ன்னு வரும். 4/√2 அதாவது 4/√2 இன்ட்டு √2/√2. ஏன்னா எப்பயுமே கீழே விகிதமுறாயன் வரக்கூடாது, அதனால் கீழே இருக்கிற √2ஆல் மேலேயும் கீழையும் பெருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4√2 மேலே, கீழே வந்து √2 பெருக்குன்னா 2, 2க்கும் 4க்கும் அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கும், 1 2 2 2 4, 2√2 சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான பரப்பு. ஓகே.